ஓகேவா? வணக்கம். இன்னைக்கு என்னோட காலேஜ்ல பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்க நேம் என்ன சொல்லுங்க. ஜீவிதா. ஓகே, எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து ஒசூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 10th வந்து முடிச்சிருக்கேன். ஓகே, சோ 10th முடிச்சிட்டு டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்து வந்திருக்காங்க. எப்ப இருந்து மேடம் என்னோட இன்ஸ்டிடியூஷன் தெரியும்? ஹோசூர்ல இருந்து வந்திருக்கீங்க. எப்ப இருந்து என்னோட காலேஜ் தெரியும் இங்க இருக்குது? எனக்கு வந்து நான் 6th படிக்கும் போது இருந்தே போஸ்டன் காலேஜ்ல வந்து சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை. நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி நிறைய வந்து யூடியூப்ல வந்து பார்த்திருக்கேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிதான் இங்க வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பேசி அவ்வளவு தூரம் போகாதுன்னு சொல்லி நான் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்காக நான் இப்ப வந்திருக்கேன். பேரண்ட்ஸ் எப்படி நீங்க சொல்லும்போது வேணாம்னாங்களா? மதுரை வரைக்கும் போய் படிக்கணும்னு சொல்லும்போது 370 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்க ஊர்ல இருந்து இங்க வரைக்கும். இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீ போய் படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ உங்க பேரண்ட்ஸ் சொன்னீங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது? I told in 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வந்து நான் பாஸ்டன் இன்ஸ்டிடியூஷன்ல படிப்பேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அப்ப என்ன நினைச்சாங்க, கிட்டத்தட்ட அவங்க பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு 300-400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது, எதுக்காண்டி இவ்வளவு தள்ளி போய் படிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்களா மேடம்? சார் அப்படிதான் கேட்டோம். சரி, சொல்லு வேண்டாம், இங்கே ஓசூர்ல இந்த பக்கமா பாக்கலாம் அப்படின்னா இல்ல நான் போன அந்த காலேஜுக்கு தான் போவேன்னா அடம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து. சரி சரி சரி. சோ அவங்க பாத்தீங்கன்னா பாருங்க, ஓசூர்ல இருந்து இன்னைக்கு நம்ம காலேஜ்ல இருந்து சேர்ந்துருக்காங்க. ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி, ரொம்ப பெருமையா இருக்குது. காரணம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், ஜாப் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இவங்க எடுக்கும்போது கோர்ஸ் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுடைய நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் அனுப்புவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், F&B சர்வீஸா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், 4 டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் இருக்கும். எண்ட் ஆஃப் த கோர்ஸ் நீங்க செகண்ட் இயர் முடிக்கும் போது நீங்க எது ரிலேட்டடா ஜாப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாப் வாங்கி கொடுத்துருவோம். சோ இவங்களுக்கு நாங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா 1 மந்த்ல அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்ல அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் கருதி அவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணி தரோம். மினிமம் 10,000 to 12,000 ஸ்டைஃபன்ல. அண்ட் இவங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன்ல அவங்க படிக்க போறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஒரு அமௌண்ட் மட்டும் கட்டி இருக்காங்க. 2 இயர் கோர்ஸ்ல இனிஷியல் ஒரு அமௌண்ட் தான் கட்டிக்கிறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷன் 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எஜுகேஷன் அவங்க படிக்க போறாங்க. அந்த எஜுகேஷன் வந்து இவங்க ட்ரைனிங் மூலமா அந்த ஸ்டைஃபன் கட்ட முடியும். சோ பேரண்ட்ஸ் வந்து பெருசா அவங்க ஃபீஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. சோ மேலும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சஃபர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப என்னால இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறக்கூடிய பேரண்ட்ஸுமே எங்களோட காலேஜில் நீங்க சேர்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ரைனிங் மூலியமா அந்த காலேஜ் ஃபீஸ் அவங்களால கட்ட முடியும். 100% ஜாப் பிளேஸ்மெண்டோட இங்க இருந்து வெளியே போவாங்க. இந்த வீடியோ